அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று 3ஆம் பிறை சந்திர தரிசனம். இந்த நாளில் நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு மந்திரங்களும் நம்ம பிறையை பார்த்து வணங்குகின்ற ஒரு முறையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வானத்தில் மழை பெய்கிற மாதிரி என்னைக்காச்சும் நம்ம வீட்டுக்கும் செல்வ மழை பொழியாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்காதவங்க இருக்கவே முடியாது. ஆமாங்க, இன்றைக்கி 3ஆம் பிறை சந்திர தரிசனம். சந்திர பகவானை தரிசனம் பண்ணுறது சாக்ஷாத் நம்முடைய ஈசனை, அதாவது சிவபெருமானை தரிசனம் செய்வதற்கு மாதிரி அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட ஒரு இது. அந்த 3ஆம் பிறைங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன வரங்கள் கேட்கிறோமோ கேட்கிற வரங்கள் நிச்சயமாக நடக்கும். இது அனுபவித்தவர்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்படிப்பட்ட அந்த வரங்களை அந்த ஈசனானவர் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் கொடுப்பார். வானத்திலிருந்து செல்வ மழையாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளை நோக்கி வரும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இன்றைய தினம் இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் இந்த 3ஆம் பிறையும் நீங்கள் தரிசனம் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் சந்திர பகவான் தீர்ப்பார். இன்று மாலை பொழுதில் 3ஆம் பிறை தரிசனம் உங்களுக்கு தெரிந்தாலும் சரி, இல்லை மேகமூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, மழை பெய்தாலும் பரவாயில்ல, எப்படியாக இருந்தாலும் அந்த மேகத்துக்கு இடையில தான் பிறையானது நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உங்கள் வெளியில் நம்முடைய பால்கனிலையோ மொட்டை மாடிலையோ எங்கே உங்களுடைய ஓப்பன் பால்கனி இருக்கோ அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு மேற்கு திசை பார்த்தவாறு சாக்ஷாத் சந்திர பகவானையும் ஈசனையும் ஆத்மார்த்தமாக நீங்கள் நினச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தையும் இந்த ஒரு வழிபாட்டையும் பண்ணணும். இதற்கு நீங்கள் எப்பயுமே நம்முடைய பிறையாக இருக்கட்டும், சூரிய சந்திர பகவானை நம்ம வேண்டப்ப 2 கையையும் விரித்து வச்சுட்டு ஒரு யாசகம் கேட்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம நின்று ரொம்ப இறந்து கேட்கணுமா. அப்படி கேட்குறப்ப நம்ம எந்த வரங்கள் கேட்டாலுமே அது உடனுக்குடனே நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். அந்த முறையில் இன்று மாலையில் வெட்ட வெளியில் நீங்கள் நின்றுட்டு உங்களால் அந்த இடத்துல உட்கார முடியும்னா நீங்கள் தாராளமாக ஒரு பாயோ விரிப்போ போட்டு உட்காந்துக்கலாம். அப்படி உட்கார முடியாதுன்னா தாராளமாக நின்றுக்கிட்டு இந்த உங்களுடைய உள்ளங்கையில் உங்கள்கிட்ட பச்சரிசி இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நெல்மணி எங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் அந்த நெல்லை கூட உபயோகப்படுத்திக்கலாம். பச்சரிசி, ₹1 இல்லாட்டி ₹5 நாணயம், வெள்ளை நிற பூக்கள். இப்போ உங்கள்கிட்ட தங்கம் அல்லது வெள்ளி இருந்தால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாமே எடுத்துட்டு நீங்கள் அந்த இடத்துல நின்றுட்டு சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம், இந்த மந்திரத்தை குறைந்தது 3 முறை, 9 முறை, 27 முறை, 108 முறை நீங்கள் அந்த வானத்தை பார்த்து சொல்லணும். மனசை நல்லா ஒருநிலைப்படுத்திக்கணும். மனசை அலைப்பாயக்கூடிய நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு நம்ம சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளானது கண்டிப்பாக தீரும். அப்படிப்பட்ட மந்திரம் ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சஹ சந்திராய நமக. ரொம்ப எளிமையான இந்த ஒருவரி மந்திரம் தான். கண்டிப்பாக நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். அந்த நம்ம கையில் இருக்கிற அந்த காயின் இருக்குது பார்த்தீங்களா, காயினை தூக்கி உங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சிடலாம். இந்த முறை நம்ம எதற்காக அந்த தங்கம் அல்லது வெள்ளி நம்ம எடுக்க சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தங்க நகை, சின்னதான ஒரு மூக்குத்தி உடஞ்சது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இது மாதிரி நம்ம உள்ளங்கையில் வச்சு அந்த மந்திரத்தையும் சொல்லிட்டு நம்ம அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தங்கத்தையோ வெள்ளியையும் எடுத்து உங்களுடைய துவரம்பருப்பு டப்பால் நீங்கள் போட்டு வச்சு பாருங்கள். நிச்சயம் அடுத்த 3ஆம் பிறை வரத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம், அதாவது நிதி நிலைமை, பொருளாதாரத்தில் நம்முடைய செல்வ செழிப்பில் நல்ல மாற்றங்கள் இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த பச்சரிசியை நீங்கள் அப்படியே காக்காக்கோ குருவிக்கோ நீங்கள் தானமாக கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப சக்தி. இப்போ நாங்கள் இல்லைம்மா, நாங்கள் எங்களால் வெளியில் நின்று பண்ண முடியாது, நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல நின்றுட்டு கூட இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயம் நீங்கள் மனசில் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். அதனால் மறக்காமல் இன்றைய மாலை நேரத்தில் நீங்கள் தவற விடக்கூடாது. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.